கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன அனிமே பார்க்க போறோம்னா சக்கமோட்டோ டேஸ் தான் பார்க்க போறோம். இந்த அனிமேல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அசாசினா இருக்கிறாருங்க. எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கொன்னு குவிக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கனால, அந்த ஊர்ல இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ ஹிட்மேன்னு சொல்றாங்க. அதுக்கேத்த மாரி நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சமயத்துல பார்த்தீங்கன்னா, லவ்லாம் வந்துருது, காதல்லாம். அதனால அவர் கல்யாணமும் பண்ணிக்கிட்றாரு, குழந்தையும் பெத்துக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, சாப்ட்டு கொஞ்சம் வண்ணமா மாறிறாரு. வண்ணமா மாறுனோனே பார்த்தீங்கன்னா, அசாசின் வேலைய அவ்வளோ பார்க்கற மாட்டேங்காரு. அதனால அசாசின் கூட்டத்துல இருந்தவங்க, "நீங்க வந்து திருப்பியும் வரணும் சகமோட்டோ" அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் மைண்ட் ரீட் பண்ணக்கூடிய பவர் இருக்கவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்திருக்கான். இப்படி என்னாலலாம் வர முடியாது. எனக்கு ஃபேமிலி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவன்ட்ட ஃபைட் பண்ணி அவன தோற்கடிக்கவும் செஞ்சுர்றான். அப்பிறகு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் ஒரு லீடர் இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சகமோட்டோ வந்து கொல்ல சொல்றான். அந்த மைண்ட் ரீட் பண்ணக்கூடிய பையன்ட்ட. ஆனா மைண்ட் ரீட் பண்ணக்கூடிய பையன் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு மனசே கேட்கல. ஏன்னா வந்து அசாசின் பண்ணும்போது இவங்கலாம் ஒரே குரூப்ல இருந்தனால, என்னாலலாம் சகமோட்டோவ கொல்ல முடியாது. வேணா என்னோட உயிர எடுத்துடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் ரீட் பண்ணக்கூடிய பையன் சொல்றான். அப்ப நீ வந்து முதல்ல போ. அவன நாங்க விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் லீடர் சொல்லாம். ஆனா அந்த மைண்ட் ரீட் பண்ணக்கூடிய பையனுக்கு வந்து மைண்ட் ரீட் பண்ண முடியாதனால, என்ன கொன்னுகிட்டு சகமோட்டோவையும் கொல்லுவான்னு தான் நீ மனசுல நெனச்ச. அதனால அத நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் ரீட் பண்ணக்கூடிய பையன் பார்த்தீங்கன்னா, அந்த தலைவர்கிட்டயே சண்டைக்கு போயிருவாங்க. அப்பிறகு தலைவர் கூட இருக்கக்கூடிய அந்த ஆளு கூடலாம் சண்டை போட்டுட்டே இருப்பான், அந்த மைண்ட் ரீட் பண்ணக்கூடிய பையன். ஏன்னா, அவன்ட்ட மைண்ட் ரீட் பவர் இருக்குல்ல. அடுத்தவங்க என்ன யோசிப்பாங்க, அதெல்லாம் கூட அவனுக்கு தெரியும். அதனால அதுக்கேத்த மாரி சண்டை போடுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே, அவனுக்கு பார்த்தீங்கன்னா, கால்ல அடிபட்டுரும். மைண்ட் ரீட் பண்ணக்கூடிய பையனால சண்டையே போட முடியாதுங்க. அந்த இடத்துல நம்ம சகமோட்டோ என்ட்ரி குடுத்து எல்லாரையும் வந்து காப்பாத்துவான். அந்த பையனையும் காப்பாத்துவாங்க. அப்புறம் காப்பாத்திக்கிட்டு நம்ம சகமோட்டோ பார்த்தீங்கன்னா, வயசா இருந்தாலும், குண்டா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து அந்த பவரு, மூவ்மெண்ட்டு பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அந்த அசசின் மாறுனவுடைய பவர் பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட போயிருக்காது. வயசானாலும் அவனோட பவர் அவன்கிட்டயே இருக்குங்க. அதுதான் ஹைலைட்ஸ் இந்த அனிமேல. ரொம்பவே சூப்பரா இருக்கும். அப்புறம் இந்த மைண்ட் ரீட் பையன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப் இருக்கும். அங்க வந்து நீ வந்து வேலைக்கு சேர்ந்துக்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இவன வந்து மைண்ட் ரீட் பண்ணக்கூடிய பையன வந்து கூட்டிட்டு போயிருவான். அது மட்டும் இல்லங்க. நம்ம ஹீரோவோட மனைவிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அசாசின் வேல, எல்லாரையும் கொல்றதெல்லாம் பிடிக்காது. அதனால நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு ரூல் வச்சிருப்பான். யாரு கூட ஃபைட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, யாரையும் கொல்லக்கூடாது. வேணா வந்து அவங்கள வந்து காயப்படுத்தலாம். ஆனா வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வச்சிருப்பான். இதே பார்த்தீங்கன்னா, இந்த மைண்ட் ரீட் பண்ணிட்டே வந்து சொல்லுவான். இப்படிதான் நம்ம ரூலு. ரூலே இதுதான். யாரையும் வந்து சண்டை போட்டா கொல்லக்கூடாது. அசாசின் பண்ணும்போது நம்ம ஹீரோ கொன்றுக்கலாம். ஆனா, இப்ப வந்து அவளுடைய மனைவியோட காரணனால இவன் வந்து கொல்ல மாட்டான். எல்லாருக்கும் வந்து சின்ன பனிஷ்மென்ட் மாரி அப்படி வந்து குடுப்பான். அப்புறம் இன்னொரு பொண்ணும் வருவா. அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து காப்பாத்தி, அவளையும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து எப்படி நம்ம மைண்ட் ரீட் பையன பார்த்தீங்கன்னா, கடைக்கு கூட்டு வந்தானோ, அதே மாரி இவளுக்கும் ஒரு வேலை குடுத்து, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட ஷாப்ல சேர்த்துக்கிடுவாங்க. அனிமேல பார்த்தீங்கன்னா, காமெடிக்கு பஞ்சமே இருக்காங்க. நம்ம டான்டடனோட அனிமே பார்த்தீங்கன்னா, எப்படி காமெடிக்கு வந்து இருக்குமோ, அதே மாரி தான் இருக்கும். என்ன தமிழ்ல வரல. அனிமே பார்த்தீங்கன்னா 2 எபிசோடு விட்டுருக்காங்க. 2 எபிசோடும் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல அவைலபிளா இருக்குங்க. இங்கிலீஷ்ல நெறைய பேர் வந்து பார்ப்பீங்க. அதனால இங்கிலீஷ்ல பாருங்க. தமிழ்ல வந்த உடனே சூப்பரா இருக்க போதுங்க. அதர விடப்போது 2025ல இந்த அனிமே. ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. சகமோட்டோ டேஸு. அப்பிறகு நெறைய பேர் மங்காவும் படிச்சிருக்காங்கங்க. அதுல உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. 2 எபிசோடு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாரத்துக்கு தான் 1 எபிசோட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம Netflixல தான் அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா இந்த அனிமே நீங்க பார்க்கணுங்க. மஸ்ட் வாட்சான அனிமே. ரொம்பவே சூப்பரா இருக்கு. பார்த்த உடனே எனக்கு டான்டடன் வந்து எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எந்த எபிசோட் குடுத்துச்சோ, அதோட இந்த அனிமே பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். அதனால கட்டாயமா இந்த அனிமே நீங்க பார்க்கணுங்க. எங்கேயுமே லேக் ஆவாதுங்க. ரேட்டிங் கூட பார்த்தீங்கன்னா, 10க்கு 8.1 ரேட்டிங் குடுத்துருக்காங்க IMDbல. ரேட்டிங்கும் செம்மையா குடுத்துருக்காங்க. அனிமையோட ஸ்க்ரீன் ப்ளே, அப்புறம் அனிமேஷனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய பிளட் சீன்லாம் இருக்கு. அதனால ஹார்ட் பேஷண்ட்லாம் யாராவது இருந்தீங்கன்னா, கண்டிப்பா பார்க்காதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபன்னுக்கு, ஆக்ஷனுக்கெல்லாம் குறைவே இருக்காது. ஏன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பவர்ஃபுல்லு, ஜீனியஸு. புல்லட்ட கூட ஸ்டாப் ஸ்டிக் இருக்கு பார்த்தீங்களா? சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா? ஜப்பனீஸ்ல உள்ளவங்க. அத வச்சு தடுப்பாங்க. அவ்ளோ சூப்பரா வந்து அக்யூரேட்டா தடுக்கக்கூடிய பவர் வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, வயசானாலும், அவன் வந்து குண்டானாலும், "என்னடா குண்டா இருக்கவனாலலாம் என்ன பண்ண முடியும்? வயசா இருக்கவனாலலாம் என்ன பண்ணிக்கிடுவான்?" அப்படின்னு தான் நம்ம நெனைப்போம். ஆனா வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மூவ்மெண்ட்லயும் ஒரு ஒரு செகண்டுக்கும் கூஸ்பம்ப் இருக்கும் இந்த அனிமேல. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒரு எபிசோடுக்கு தான் கூஸ்பம்ப் இருக்கும். இங்க ஒரு ஒரு செகண்டுக்கு அப்படி இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ அப்படி அசைறதா இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும், செமையா இருக்கும். கண்டிப்பா போய் ட்ரை பண்ணுங்க. தமிழ் ஆடியன்ஸ் வந்து தமிழ்ல கட்டாயமா Crunchyroll ரிலீஸ் பண்ணுவாங்க.
அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இல்லன்னா இப்ப இங்கிலீஷ்ல அவைலபிளா இருக்கு. Netflixல அஃபிஷியல் சைட்ல போய் பாருங்க. அப்பந்தான் உங்களுக்கு இன்னும் நெறைய அனிமி இப்படி வந்துகிட்டே இருக்கும். 2025 இந்த அனிமி வந்து ரொம்பவே சூப்பரா வந்து கலக்கப்போது. ஏற்கனவே சோலோ லெவலிங் மாஸா போய்க்கிட்டு இருக்கு. அது கூட இந்த அனிமியும் ரொம்பவே சூப்பரா இருக்க போது. அதனால கண்டிப்பா இந்த அனிமி நீங்க பார்க்கணும் மக்களே. நான் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா 2 எபிசோட் பார்த்துக்கிட்டு தான் இந்த அனிமையோட ரிவ்யூவே எடுத்து சொல்றேன். ஏன்னா, இன்னும் எபிசோடு நெறைய வரப்போது. எப்படிலாம் கதை கொண்டு போறவங்கன்னு தெரியல. ஏன்னா, இந்த 2 எபிசோடும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, டேண்டடன் பார்த்து முடிச்சுட்டோம். அது முடிஞ்சுட்டே அந்த சீரிஸு. என்னமோ காமெடி, ஃபன்ஸுக்கெல்லாம் நம்மளுக்கு எப்படி வந்து இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த அனிமைய ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நெறைய பேர் வந்து மாங்காலயே பார்த்து நெறைய பேரு ஸ்பாய்லர் பண்ணி விட்றாங்க. அதுவும் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. மாங்கா ரீடர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த அனிமைய தாறுமாறா கொண்டு போய்க்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்து 2 எபிசோடும் விட்டுட்டாங்களா, 2 எபிசோடும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதுவும் நம்மளுடைய வேர்ல்டுல எல்லாரும் பார்க்கக்கூடிய இங்கிலீஷ் லேங்குவேஜ்லயும் இருக்கு. இங்கிலீஷ் வந்து எல்லாருக்கும் புரியும். ஜப்பனீஸ்ல வந்து சப்டைட்டில்ல பார்த்து நம்மளுக்கு புரிஞ்சாலும், அந்த லேங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வாய்ஸ் வந்து நமக்கு புரியாது. 1, 2 வேர்ட்ஸ் நல்லா இருக்கும் ஜப்பனீஸ்ல. ஆனா வந்து வாய்ஸ் வந்து புரியாது. ஆனா, இங்கிலீஷ்ல பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதனால ஸ்லோவா பாருங்க. அனிமே ரொம்பவே சூப்பரா இருக்க போது. 2 எபிசோடும் தாறுமாறு தக்காளி சோறு மாரி இருக்கு. அதனால பாருங்க. ரொம்பவே நல்லா தான் இருக்கு. உங்கள்ட்டயும் இந்த அனிமே கொண்டு வந்து சொல்லிருவோமேன்னு சொல்லிட்டு தான் இந்த அனிமே கொண்டு வந்தேன். என்னடா 2 எபிசோடு தான் இருக்கு. சீரிஸ ஃபுல்லா இறங்குன பிறகு சொல்லப்படாதா அப்படின்னு சொன்னேன்னா, எனக்கு பொறுக்கல. ஏன்னா 2 எபிசோடும் பார்த்தீங்கன்னா, அப்படி இருந்துச்சு. தலைவனோட ஸ்டைலும், அப்புறம் கூட இருக்கக்கூடியவன் பார்த்தீங்கன்னா, மைண்ட் ரீட் பண்ணக்கூடிய பையன் பார்த்தீங்கன்னா, இடையில ஊடையில நெறைய காமெடி பண்ணுவான். அதெல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த மைண்ட் ரீட் பண்ணக்கூடிய பையன பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் பிரேக் பண்ணும்போதெல்லாம் அடிக்கிறதுக்கு வந்து இமேஜின் பண்ணுவான். அந்த பையனுக்கு வந்து மைண்ட் ரீட் பண்ண முடியும் பார்த்தீங்களா? அப்ப வந்து அவன் வந்து மைண்ட் ரீட் பண்ணும்போது அவன் எப்படி அடிக்க போறான்னு தெரியும்ல. அது "என்ன ஏன் இப்படி அடிக்க போறீங்க?" அப்படின்னு அவன் வந்து காமெடி நெறைய இடத்துல பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் சூப்பரா இருக்கும். கூட ஊடையில பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து சேர்ந்திருப்பா. அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து காப்பாத்தியிருப்பான். அவங்க அம்மா, அப்பா எல்லாரும் வந்து இறந்திருப்பாங்க. அவ மட்டும் தான் இருப்பா. நம்ம ஹீரோ ஒரு கேங் வந்து நம்ம மைண்ட் ரீட் பையன வந்து கொல்ற மாரி போனம்போது நம்ம ஹீரோ காப்பாத்துன மாரி, இந்த பொண்ணுக்கும் அதே மாரி தான் நடந்திருக்கும். நம்ம ஹீரோ வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா, ஊடால போய் இந்த பொண்ணுக்கு காப்பாத்தி வந்து ஹெல்ப் பண்ணனால, இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஷாப்ல வந்து ஜாயின் பண்ணதுக்கு ரொம்பவே அவளுக்கு பிடிக்கும். அதனால அவளும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணியிருப்பா. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, சரி இருந்துட்டு போங்க கழுத அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி விட்டுருப்பான் இந்த இடத்துல. அனிமே பொறுத்தவரைக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதனால பாருங்க. சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பந்தான் பார்த்தீங்கன்னா, முக்கியமா லைக் பண்ணுங்க. அப்பந்தான் இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். நெறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகட்டும். நெறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிடட்டும். இப்படி ஒரு அனிமே இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.